அரசு ஊழியர்கள் வரையறுக்கப்பட்ட தொகைக்கு மேல் மருத்துவ காப்பீடு கோர முடியாது. உயர்நீதிமன்றம் உத்தரவு. அனைவருக்கும் வணக்கம். தொடக்க காலத்தில் மனிதன் உயிருக்கு காப்பீடு என்ற வகையில் தொடங்கிய இந்த காப்பீட்டு முறை இன்று அனைத்து துறையிலும் அடியெடுத்து வைத்து பெரும் வளர்ச்சி கண்டுள்ளது. இத்தகைய வகையில் மருத்துவ காப்பீடு என்பது இன்றைய மக்களை எதிர்பாராத மருத்துவ செலவுகளிலிருந்து காக்கும் ஒரு திட்டமாக உள்ளது. இவ்வகை மருத்துவ காப்பீடு என்பது அரசு தொடங்கி பல தனியார் நிறுவனங்கள் வரை இன்று பல வகையிலும் நடைமுறைப்படுத்தப்படும் ஒரு விஷயமாக உள்ளது. இவ்வகையில் அரசு ஊழியர்களுக்கு மருத்துவ காப்பீடு என்ற விஷயத்தை அரசு அறிமுகப்படுத்தி அவர்கள் நலனில் அரசு கூடுதல் அக்கறை கொண்டுள்ளது. இவ்வகை மருத்துவ காப்பீட்டின் மூலம் கோரக்கூடிய அதிகபட்ச தொகையையும் வரையறுத்து உள்ளது. இந்நிலையில் ஓர் அரசு ஊழியர் தனது உடல்நிலை பாதிப்பு காரணமாக மருத்துவமனையில் செலவழித்த முழு தொகையையும் தான் குறிப்பிட்டவாறு அப்படியே வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் மனு செய்து அம்மனுவிற்கு ஆதரவாக வழங்கப்பட்ட தீர்ப்பை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட மேல்முறையீடு மனு மீது வழங்கப்பட்ட தீர்ப்பு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் மேல்முறையீடு தமிழக அரசின் சார்பாக செய்யப்பட்டது. வழக்கின் சாரம்: தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு ஊழியரான மேரி திலகவதி என்பவர் உடல்நலக் குறைபாட்டால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாகவும் அதற்கான செலவு தொகை முழுவதையும் அரசு மருத்துவ காப்பீட்டின் மூலம் வழங்க வேண்டும் என்று சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளிடம் கோரியதற்கு அவரது கோரிக்கை மறுக்கப்பட்ட நிலையில் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்து அவரது கோரிக்கைக்கு ஆதரவாக தீர்ப்பும் பெற்றார். இந்நிலையில் தமிழக அரசு சார்பில் இந்த தீர்ப்பிற்கு எதிராக மேல்முறையீடு செய்யப்பட்டது. இம்மேல்முறையீட்டு மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர்கள் தமிழக அரசு ஊழியர்களுக்கு வழங்கியுள்ள மருத்துவ காப்பீடு என்பது ஒரு கூடுதல் வசதிதான் என்றும் அதற்காக நிர்ணயிக்கப்பட்டுள்ள தொகைக்கு கூடுதலாக வழங்க இயலாது என்றும் தீர்ப்பு வழங்கியுள்ளனர். மேலும் ஒவ்வொரு அரசு ஊழியரும் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வியாதிக்கு ஏற்ப வெவ்வேறு வகையில் சிகிச்சை பெற வாய்ப்பு உள்ள நிலையில் அவ்வளவு தொகையையும் அரசு நிர்ணயித்துள்ள மருத்துவ காப்பீட்டின் மூலம் வழங்குவது சாத்தியமற்றது என குறிப்பிடப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. சட்டத்தின் சங்கதி அறிவோம், சங்கடமின்றி வாழ்வோம். தட்சால் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.